புள்ளின் வாய்க்கீண்டானை பொல்லா அரக்கனை புள்ளின் வாய்க்கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடி போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம் பூக்கார் வெள்ளியெழுந்து யாழம் மூரங்கீற்று உள்ளும் சிலம்பினகான் போதரி கண்ணீனாய் குள்ள கூடீர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாயி நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோரெம் பாவாய் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோரெம் பாவாய். புல்லின் வாய் கீண்டானை என்று தொடங்கும் இந்த பாசுரத்தில் ஆண்டாள் அடுத்ததாக ஒரு இல்லத்திற்கு சென்று தோழியை துயில் எழுப்புகிறாள். பொழுது புலர்ந்த பிறகும் படுத்து கிடக்கும் தோழியை பார்த்து, நீ ஏன் இன்னும் எழவில்லை? கம்சனால் அன்றொரு நாள் ஸ்ரீ கிருஷ்ணனை கொல்வதற்காக அனுப்பப்பட்ட அசுரன் ராட்சத கொக்காக வந்தபோது அதன் வாயை பிளந்து அழித்த அந்த ஸ்ரீகிருஷ்ணரை, பொல்லாத அரக்கன் ராவணனை அவன் 10 தலைகளை கிள்ளி எறிந்து வென்ற அந்த ராமபிரானை, அசுர குலத்தை களைந்தானை பாடிக்கொண்டு மற்ற தோழிகரெல்லாம் பாவை நோன்பு களத்திற்கு சென்று விட்டனர். நீ இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கிறாயே? வானில் வியாழன் கோள் மறைந்து விடிவெள்ளி வந்துவிட்டது பார். பறவைகள் கூட்டிலிருந்து சென்று இப்போது இரைகளை தேடி சப்தமிட்டு கொண்டிருக்கின்றன. கருங்குவளை மலர் போன்ற கண்களை உடையவளே, நீ ஏன் உறங்குவது போல் பாசாங்கு செய்து கொண்டு படுத்து கிடக்கிறாய்? உன் கள்ளத்தனத்தை தவிர்த்து எழுந்து வா. இந்த நன்னாளில் நாம் குளிர்ந்த நீர்நிலையில் சென்று குடைந்து குடைந்து நீராடி மார்கழி நோன்பு செய்வோம் வா பெண்ணே என்று அழைக்கிறாள் ஆண்டாள். ஓம் நமோ நாராயணாய.